Hi friends, welcome back to my channel. This video is sponsored by EduQuest online course. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டைம் இருக்கப்போ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நீங்க ஒரு கனவு காணவராயிருந்தா இந்த கதை உங்களுக்காத்தான். அது நடக்கவே நடக்காது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லி இருந்தா அருண் எப்படி தன்னோட தலைவிதியையே மாத்தினான்னு கேளுங்க. தமிழ்நாட்டோட தெங்குதியில ஒரு சின்ன கிராமத்துல அருண் ஒரு விவசாயிக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்காக துணி தைக்கிற அம்மாவுக்கும் மகனா பெஞ்சான். அவன் பெரிய கனவு கண்டான், ஒரு கேஸ் அதிகாரி ஆக்கணும்னு. அவனோட குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, அவனோட கிராமத்துக்காகவும் கூட. ஆனா வாழ்க்கை அவனுக்கு சவாலுக்கு மேல சவால கொடுத்தது. தினமும் அருண் கிலோமீட்டர் தூரம் செருப்பு எல்லாம் ஸ்கூலுக்கு நடந்தே போனா. வீட்ல மின்சாரம் கிடையாது, அதனால மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல படிச்சான். சில ராத்திரிகள அவனோட வயிறு காலியா இருக்கும், ஆனா அவனோட மனசு நிறைய நம்பிக்கையோடு இருக்கும். உன்ன மாதிரி பசங்களாம் அதிகாரி ஆக முடியாது அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. ஆனா அருண் மனம் தளரல. ஸ்கூல் முடிஞ்சதும் அவனோட பெற்றோருக்கு உதவி செஞ்சான். ஆனாலும் கிளாஸ்லயே முதல் இடத்தை பிடிச்சான். மேல் படிப்புக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கி சென்னைக்கு போனான். சென்னை அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு ஆங்கிலம் வராமல் திணறினான். சாதாரண உடை அணிஞ்சிருந்தான். அடிக்கடி கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானான். பரீட்சையில 4 தடவை பெயலானா. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப சோர்வா இருந்த அருண் மெரினா கடற்கரையில உட்கார்ந்து ஓயாத அலைகளை பார்த்தான். அலைகள் ஓய்வில்லாம இருக்கிறப்போ நாம் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சான். அவன் காலையில மணிக்கு எழுந்தான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சான். விடாமுயற்சி செஞ்சான். 5வது தடவை அருண் ரொம்ப நல்ல மார்க் வாங்கி பாசானான். மொத்த கிராமம் கொண்டாடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க போராட்டம் எதா இருந்தாலும் சரி, முயற்சிக்கு எப்பவுமே வெற்றி கிடைக்கும். கனவுகள் தோல்வியோடு முடிஞ்சு போறதுல நம்பிக்கையோட தான் தொடங்கும்.